நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கர் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ மீல் மேக்கர் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதில் இப்போது கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா மீல் மேக்கர் முங்குற அளவு ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீல் மேக்கர் நல்லா ஊறி ஆறி வர தண்டி மூடியே இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்று போதும். நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதும் பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா ஊறி ஆறி வந்திருக்கு. இப்போ இதை அதில் இருக்கிற தண்ணியை தூர ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி பிடிச்சி அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ அதை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் நல்லா பிழிஞ்சு தண்ணியை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் டைம் ஆகும் அரைக்கிறதுக்கு. நல்லா எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அரைச்சிட்டு வந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த 2 உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் இப்படி உள்ளே சேர்த்துட்டும் பிசைஞ்சிக்கலாம், இல்லை தனியாக கூட நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசித்து சேர்த்தாச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற மீல் மேக்கர் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மிளகாய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து கைகளால் நல்லா பிசைஞ்சு எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசால், உப்பு எல்லாம் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து நாம் கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான அளவு தனித்தனி உருண்டைகளாக எடுத்து கட்லெட் ஷேப்புக்கு பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து கைகளுக்கு நடுவில் வச்சு அழுத்தி ஓரங்களெல்லாம் வெடிப்பு இல்லாத அளவு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைகளால் தட்டி சைடு ஓரங்களெல்லாம் நல்லா ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் ஒவ்வொரு உருண்டை மாவாக எடுத்து கைகளில் நடுவில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஓரங்களை ஷேப் பண்ணி ஒரு கட்லெட் ஷேப்புக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலையும் தட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்லெட் ஷேப் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளைன் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து இதை
கைகளால் இந்த மாதிரி உடச்சி விடலாம். ஆனால் அதை விட மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும். கையில் இது குத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லாதவங்க பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை மைதா மாவு அதில் ஒரு முக்கி அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளெக்ஸில் வச்சிடலாம். அப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இதை நல்லா கார்ன்ஃப்ளெக்ஸ் வெளியில் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி எடுத்துக்கலாம். மேலே எடுத்து தூவி விட்டு நல்லா பரட்டி விட்டு ஈரக்கையோடு செய்யும்போது நம்ம கையில் தான் எல்லாம் ஒட்டும். அதனால் கையை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி கோட்டாக்குற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக நாம் அரைச்சி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் வச்சுட்டு கை ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கிட்டு அப்புறமா நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்து வரும். எத்தனை உள்ளே போடுறதுக்கு இடம் இருக்கோ அத்தனை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கட்லெட் ஒரே ரவுண்டில் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் கொஞ்சம் மாற்றி திருப்பி விட்டு பபிள் எல்லாம் நல்லா குறைஞ்சி வெந்து வந்தது தெரியும். அப்போ நம்ம கட்லெட்டை எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் ஃபுல்லாக வெந்து வந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது, கரிஞ்சிரும். அப்புறமா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டான பக்குவத்தில் போட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, பபிள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் கட்லெட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் கட்லெட் வெளியில் நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கட்லெட்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.